இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரேனா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அரேனா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத படிக்கிறத விட முதல்ல அரேவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அரேவோட டெஃபினேஷன் என்னங்கிறது பார்க்குறது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்க முடியும், நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? முதல்ல வை டு வி நீட் அன் அரே. சரி, ஓகே, நீங்கள் அரேங்கிறதையே கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பேசிக் டேட்டா டைப்ஸ் இன்டீஜர், கேரக்டர் அண்ட் ஃப்ளோட் அண்ட் டபுள், ஸோ இல்லை பூலியன், ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஒரு சினாரியோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கை நான் வந்து ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணலாம்? இப்போ நான் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கை ஸ்டோர் பண்ணுறதுனா நான் எந்த மாதிரி ஒரு 1000 வேரியபிள் எடுக்கலாமா? இன்ட் மார்க் 1 அண்ட் மார்க் 2 மார்க் 3 அப்படின்னு அப் டு எவ்வளோ வேரியபிள்ஸ் நான் டிக்ளேர் பண்ணுறது? மார்க் 1000 வரைக்கும் டிக்ளேர் பண்ணலாம். கரெக்டாக பண்ணலாம். பட் ஆனால் இட் இஸ் எஃபிஷியன்ட். இது எஃபிஷியண்ட்டான ப்ரோக்ராமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நான் 1000 வேரியபிள் ஜஸ்ட் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ஸ்டோர் பண்ணுறதுக்காக 1000 வேரியபிள் ஒரு ப்ரோக்ராம் லைனில் எடுத்தேன்னா என்ன ஆகுறது? thousands ஆஃப் லைன் ஜஸ்ட் ஃபார் வேரியபிள் டிக்ளரேஷனுக்கே. அப்போ யூசர்கிட்டேருந்து வேல்யூ வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு thousands ஆஃப் லைன். அப்போது நமக்கு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா எவ்வளோ, கிட்டத்தட்ட க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரோட மார்க்கையும் நான் ரியல் டைமாக ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும்னா இது பாசிபிளா? நான் 1000 வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ண முடியுமா? 1000 வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறது முதல்ல ப்ரோக்ராமுக்கு எஃபிஷியண்ட்டான ப்ரோக்ராம்னு கேட்டால் கிடையாது. அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறது? ஸோ இங்கே நான் என்ன பண்ணலான்னா, இப்போ எல்லாமே ஒரே டேட்டா டைப் தான், மார்க்குங்கிறது எல்லாமே இன்டிஜர் டேட்டா டைப் தான். ஏன் என்னோட வேரியபிளில் நான் வந்து மோர் தென் 1 வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் பாசிபிள் இல்லை. ஸோ நம்மளோட மார்க் 1 ஈக்குவல் டு 10ன்னு ஸ்டோர் பண்ணலாம். திரும்ப மார்க் 1 ஈக்குவல் டு 13 அப்டேட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் அப்டேட் பண்ணலாம். வேரியபிள் வில் பி அப்டேட்டட். ஓகேங்களா? ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது? மார்க் ஈக்குவல் டு மார்க் 1 ஈக்குவல் டு 20, 30 இப்படி மோர் தென் 1 வேல்யூஸை அட் அ டைமில் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த வேரியபிள் இல்லை, எந்த வேரியபிள் எடுத்தாலும் there is no variable can hold more than 1 values at a time. ஓகே, அப்போ இந்த சினாரியோவை டேக்கிள் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறது? அப்போ இதுக்காக தான், இந்த மாதிரி ஒரு சினாரியோவுக்கு தான் எனக்கு அரேங்கிறது ஒன்று வந்தது. அப்போ அரேனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அரேனா ரொம்ப சிம்பிள். ஸோ அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆர் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ்னால் என்ன? வேல்யூ. அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த சேம் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன? அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த சேம் டேட்டா டைப் அப்படின்னா, if it is a integer array, it will stores only the integer. If it is a character array, it will stores only the character. ஓகேவா? அப்போ array is a collection of elements of the same data type. அதை நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுறோம்னா, that are referenced by a common name. சரி, ஓகே. அது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே நான் என்ன பண்ணுறேன்? மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4ன்னு ஒவ்வொரு நியூ வேரியபிள் நேமாக வச்சிட்ருக்கேன். ஆனால் நான் இங்கே அரேயில் ஒரே ஒரு வேரியபிள் நேமை வச்சு 1000 வேல்யூஸையும் என்னால் 1000 மார்க்கையும் என்னால் என்ன பண்ண முடியும்? யூசர்கிட்டேருந்து வாங்கிக்க முடியும், இல்லை நான் இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் தட் ஆர் ரெஃபரன்ஸ்ட் பை எ காமன் நேம். சரி, கம்பேர் டு நம்மளோட பேசிக் டேட்டா டைப்ஸை கம்பேர் பண்ணும்போது அரேங்கிறது என்னென்னா, அரே இஸ் அ டிரைவ்டு டேட்டா டைப்னு சொல்லுவோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அரே இஸ் அ கண்டிஜியஸ் மெமரி அலோகேஷன். அப்படின்னா என்னென்னா, அரே இஸ் அ கண்டிஜியஸ் மெமரி அலோகேஷன்னா, இப்போ உங்கள் ரேமில் கண்டினியூவாக வந்து ஒரு 10 KBs இருக்குது, ஒரு 10 KB ஸ்டோர் இருக்குது. எனக்கு ஒரு அரே இருக்குது, நான் ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அந்த அரேக்கு வந்து 10 KB வேணும் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னா, உங்களோட ரேமில் கண்டினியூவாக ஒரு இடத்துல 10 KB இருந்தால் மட்டும்தான் அந்த அரேவை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ 10 KB கண்டினியூஸாக இல்லாமல் அங்கிட்ட ஒரு 2 KB, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 KB, மிடில் ஒரு 2 KBன்னு டோட்டலாக 10 KBs அங்கங்கே இருக்குன்னா அங்கே ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ அரே இஸ் அ கண்டிஜியஸ் மெமரி அலோகேஷன். ஓகே, இது நார்மலாக அரேவை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்போது இங்கே நான் இதுதான் அரேன்னு எப்படி டிக்ளேர் பண்ணுறது? எனக்கு இதுதான் அரே அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணணும்ல. அப்போது சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளரிங் அரே. என்ன சின்டாக்ஸ்? இதுதான் அரேன்னு நான் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட்டா டைப், முதல்ல டேட்டா டைப். நெக்ஸ்ட் என்னது? உங்களோட அரே நேம். ஸோ தென் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட், ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆர் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் இப்படி போடலாம்.
ஸோ முதல்ல சின்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட டைப்ஸை பார்த்துருவோம். ஏன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் அது சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ டைப்ஸ் ஆஃப் அரே அப்படின்னு கேட்டோம்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது 1D அரேன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒன் டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவோம். 1 dimensional அரே. அண்ட் செகண்ட் இருக்கிறது 2 dimensional அரே, 2 dimensional அரே. அடுத்தது மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மல்டி டைமென்ஷனல் அரே. சரி, இந்த 1 dimensional அரேவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ஸ்கொயர் ப்ராக்கெட், 2 dimensionalனா டபுள் ஸ்கொயர் ப்ராக்கெட், மல்டி டைமென்ஷனா மோர் தென் ட்வைஸ். இதை தான் இப்படி தான் நம்ம பண்ணுவோம். சரி, இப்போ சின்டாக்ஸ் ஃபார் டிக்ளரிங் 1D அரே எப்படி 1 dimensional அரேவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் 2 dimensional அரேனா என்னங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். ஓகேவா? அப்போது இங்கே டேட்டா டைப், அரே நேம், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் எங்கே போட்டாலும் ஒன்று தான், இங்கே போட்டாலும் ஒன்று தான், இல்லை எனக்கு இங்கே போட்டாலும் ஒன்று தான். சரி, நான் இங்கே போட்டுக்கிறேன் டேட்டா டைப், தென் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் அரே நேம் ஈக்குவல் டு நியூ கீவேர்டு. ஓகேவா? நியூ கீவேர்டு, தென் அகெயின் டேட்டா டைப் then square bracket, இங்கே size of the array, இங்கே size of the array இருக்கணும் இதுக்குள்ள. ஸோ இங்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதில் 2 பாயிண்ட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா உங்களோட size of the array இருக்குல்ல, ஸோ நீங்கள் உள்ளே டிக்ளேர் பண்ணுறது உங்களோட size of the array must be an integer. அது இன்டிஜராக மட்டும்தான் இருக்கணும். அங்கே நீங்கள் ஃப்ளோட்லேயோ இல்லை டெசிமல் பாயிண்ட் வேல்யூஸோ கொடுக்கக்கூடாது. கம்பல்சரி அது இன்டிஜராக மட்டும்தான் இருக்கணும் உங்களோட சைஸ் ஆஃப் த அரே. அரேடோட டேட்டா டைப் என்ன வேணாலும் இருக்கலாம், கேரக்டர் டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப், அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே என்னது, இது வந்து அரேவோட சைஸை மென்ஷன் பண்ணுறீங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் ஒன்று மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அது கம்பல்சரி இன்டிஜராக தான் இருக்கணும். சரி, இன்னொன்று அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட இண்டெக்ஸ் வேல்யூ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to, இப்போது இந்த சைஸ் ஆஃப் த அரேவை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம். அப்போ 0 to n-1, அதாவது எவ்வளோ அரேவோட சைஸோ அதுலேருந்து -1 இது வரைக்கும் தான் நம்மளோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ நம்ம சின்டாக்ஸ் பார்த்துட்டோமா, டைரெக்டாக ஒரு ரியல் டைமில் ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரோக்ராமை இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம ப்ரோக்ராம் போடலாம். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் லைன் சரி, ஓகே. கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, ஸோ நான் இங்கே வந்து இம்போர்ட் ஜாவா util.star பேக்கேஜ் எல்லாம் இது பண்ணியாச்சு. பப்ளிக் கிளாஸ் மெயின், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட், இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன எழுதுறேன், முதல்ல என்ன டிக்ளேர் பண்ணணும், அரேவை டிக்ளேர் பண்ணணும். அரேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன டேட்டா டைப் என்ன, இன்டீஜர். நான் இன்டீஜர் டேட்டா டைப்பில் மார்க்ஸ்னு ஒரு அரே நேம். ஸோ இங்கே அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் சின்டாக்ஸ் படி இருக்கிற மாதிரி இன்டீஜர் மார்க்ஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட். ஓகேவா? மார்க்கோட சைஸ் என்ன, இப்போ நான் ஒரு 5 மார்க் வாங்குறேன், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அப்படின்னு ஒரு 5 மார்க்ஸ் வாங்குறேன். ஸோ அதனால் நான் சைஸ் என்னன்னு கொடுக்குறேன், 5ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டைப் ஆஃப் இனிஷியலைசேஷனுக்கு பேர் என்னென்னா கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். இப்போ நம்ம வருவோம் இனிஷியலைசேஷன் பற்றி பார்ப்போம். ஏன்னா என்னென்ன டைப்புன்னு பார்த்துட்டோமா, இங்கே இப்போ இனிஷியலைசேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இனிஷியலைசேஷன் எடுத்துட்டோம்னா இனிஷியலைசேஷன்னா என்ன, அந்த அரேக்கு வேல்யூவை எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம்னா 2 டைப்பில் இனிஷியலைஸ் பண்ணலாம். ஒன்று கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன், இன்னொன்று ரன் டைம் இனிஷியலைசேஷன். ஓகே, ஸோ 2 டைம் இருக்குது, கம்பைல் டைம் அண்ட் ரன் டைம். இப்போ முதல்ல கம்பைல் டைம் பற்றி பார்க்கலாம், அடுத்தது ரன் டைம் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். என்னன்னு சொல்கிறேன், ஏன் இதை கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் சொல்கிறோன்னா ப்ரோக்ராம்லேயே நம்ம அதுக்கான வேல்யூ கொடுத்துருவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோட மார்க்ஸ் ஆஃப் 0க்கு போய் 98ங்கிற மார்க்கு அசைன் ஆகு. தென் மார்க்ஸ் ஆஃப் 1க்கு போய் என்னென்னாகு, எனக்கு 89 அசைன் ஆகு. தென் மார்க்ஸ் ஆஃப் 2க்கு போய் 45ன்னு அசைன் ஆகு. மார்க்ஸ் ஆஃப் 3க்கு, மார்க்ஸ் இண்டெக்ஸ் 3க்கு வந்து எனக்கு 78ன்னு அசைன் ஆகு. தென் மார்க்ஸ் ஆஃப் 4க்கு எனக்கு 90 அசைன் ஆகு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மார்க்ஸ் ஆஃப் 5 வருமா, வராது. ஏன் வராது, ஏன்னா
இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to n-1. அப்போ இங்கே 5னு கொடுத்துருக்கேன்னா 0 to 4 வரைக்கும் தான் ஸ்டோர் ஆகும். இது 0ல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இன்க்ளூடிங் 0வையும் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ்? 5 எலமெண்ட்ஸ். அப்போது இந்த ஒரு 1 dimensional அரே எவ்வளோ எலமெண்ட்ஸை கேன் ஹோல்ட் பண்ணுன்னா இங்கே சைஸ் ஆஃப் த அரே அளவுக்கு ஹோல்ட் பண்ணும். இங்கே சைஸ் 5னா 5 elements கேன் ஹோல்டு. 10னா தட் அரே கேன் ஹோல்ட் 10 elements. ஓகேவா? சரி, இப்படி நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். இதுக்கு பேர் என்ன? கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன். சரி, ஓகே. இப்படி மட்டும்தான் இனிஷியலைஸ் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, நான் இப்படியும் பண்ணலாம். அதாவது டிக்ளரேஷன் இட் செல்ஃப். சரி, ஓகே, இது இப்போதைக்கு இருக்கட்டும். இந்த இது போதும். இதுக்கு பேர் கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். இது நான் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். system.out.println. நான் எதை பிரிண்ட் பண்ணுறேன்னா இப்போ மார்க்ஸ் ஆஃப் 4 பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். 4ல் என்ன இருக்குது? 90 இருக்குது. இப்போ நான் ரன் பண்ண என்ன வரணும்? 90ங்கிறது எனக்கு அவுட்புட்டாக வரணும். ஸோ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 90 வந்துருச்சு. அப்போது இந்த டைப் ஆஃப் இனிஷியலைசேஷனுக்கு பேர் என்ன? கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். சரி, இப்போ நான் ரன் டைம் இனிஷியலைசேஷன்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா ரன் டைம் இனிஷியலைசேஷன்னா என்ன? ஸோ இதை ஏன் நம்ம கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் சொல்கிறோம்? ஏன்னா ப்ரோக்ராம்லேயே நம்ம வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இந்த ப்ரோக்ராம்லேயே இந்த அரேக்கு வேணுங்கிற வேல்யூவை கொடுத்துருக்கோம். இந்த அரே எவ்வளோ சைஸ் இருக்குங்கிறதெல்லாம் நாமளே டிசைட் பண்ணோம். பட் ரன் டைம் இனிஷியலைசேஷன்னா வி ஆர் கோயிங் டு கெட் த வேல்யூ ஃப்ரம் யூசர். அப்போது யூசர் எவ்வளோ வேல்யூஸை என்டர் பண்ணணுங்கிறது யார் டிசைட் பண்ணுவா? யூசர் தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்போ இந்த அரேவோட சைஸ் என்னவா இருக்கணுங்கிறத யார் டிசைட் பண்ணுவா? யூசர் தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்போது இதுக்கான வேல்யூவை யூசர் கிட்ட இருந்து கொடுக்குறாங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு வேரியபிள் வேணும். ஸோ அந்த வேரியபிள் நேம் நான் n-ன்னு வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த n-ல் நான் யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கணும்னா நான் என்ன பண்ணுறது? யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு ஸ்கேனர் கிளாஸ். அதுக்கு முதல்ல ஸ்கேனர் scn ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system.in. இப்போ இந்த system.in இப்போ இந்த n-ல் நான் யூசர் கிட்ட இருந்து வாங்குறேன் scn.next int இன்டீஜர் வேல்யூவை வாங்கிட்டேன். ஓகே, அப்போ இங்கே நான் என்ன பண்ணலாம்? n-ன்னு அசைன் பண்ணிக்கலாம். கரெக்டாக 5ன்னு கொடுக்க வேணாம். அப்போ இதெல்லாமே கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன். இதை எடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கம்பைல் டைம் இனிஷியலைசேஷன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ரன் டைம் இனிஷியலைசேஷன் பண்ணணும்னா நான் முதல்ல எங்கே கொடுக்கணும்? வேல்யூ எதுக்கு போகும்? அரே ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 0க்கு போகும். அடுத்தது மார்க்ஸ் ஆஃப் 0க்கு போகுமா? அடுத்தது 1க்கு போகும். அடுத்தது 2க்கு போகும். அடுத்தது 3க்கு போகும். அப் டு எது வரைக்கும் போகும்? n-1 வரைக்கும் போகும். அப்போது இங்கே எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வேல்யூவை எதில் ஸ்டோர் பண்ணணும்? அரே ஆஃப் 0, அதாவது மார்க்ஸ் ஆஃப் 0ல் ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது மார்க்ஸ் ஆஃப் 1ல் ஸ்டோர் பண்ணணும். இப்படி இருக்கிறனால எனக்கு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போ தென் வை டோன்ட் வி அப்ரோச் அ லூப்? கரெக்டாக ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் தெரிஞ்சிருச்சா நம்ம லூப்பில் அப்ரோச் பண்ணலாம்ல. ஸோ நான் லூப்பில் அப்ரோச் பண்ணுறேன். ஃபார் என்னோட இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0, இண்டெக்ஸ் லெஸ் தென் n. அப்படின்னா என்னென்னா n-1 வரைக்கும். லெஸ் தென் n, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா n-1ன்னு கொடுக்கலாம். இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n-1ங்கிறதும் லெஸ் தென் n-ங்கிறதும் ஒன்று தான். தென் i++, விச் மீன்ஸ் i ஈக்குவல் டு i+1 இன்க்ரிமெண்டட் ஆப்ரேட்டர். இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த அரேக்கு யூசர் கிட்ட இருந்து வேல்யூ வாங்கணும். எந்த அரேக்கு? மார்க்ஸ் ஆஃப் 0க்கா இல்லை ஐக்கா? முதல்ல ஐக்கு மார்க்ஸ் ஆஃப் i. அப்படின்னா என்ன? முதல்ல மார்க்ஸ் ஆஃப் 0, அடுத்தது மார்க்ஸ் ஆஃப் 1, அடுத்தது மார்க்ஸ் ஆஃப் 2, அப் டு எது வரைக்கும் வரும்? அப் டு n-1 வரைக்கும் வரும். மார்க்ஸ் ஆஃப் i ஈக்குவல் டு scn.next int. அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ நான் மார்க்ஸை யூசர் கிட்டேருந்து வாங்கிட்டேன். இப்போ நான் வந்து டைரெக்டாக வெறும் ஜஸ்ட் ஒரு 4 மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து என்டர் த அரே சைஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். int n ஈக்குவல் டு scn.next int. ஸோ அதுக்கப்புறம் என்டர் த அரே சைஸ். இந்த மாதிரி நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக system.out.println நான் என்ன சொல்கிறேன்? என்டர் த அரே சைஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன சொல்லலாம்? என்டர் த அரே சைஸ்க்கு அப்புறம் ஆன்டிவைரஸ். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து என்டர் த வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அரே சைஸை என்டர் பண்ணதுக்கப்புறம் வேல்யூஸை என்டர் பண்ணுங்க அப்படின்னு எனக்கு ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வருது. என்டர் த வேல்யூஸ். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்? அரே எலமெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரே ஒரு எலமெண்ட் தான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் த வேல்யூஸில் என்ன பண்ணுறேன்? அரே எலமெண்ட்ஸ் ஆர். ஸோ அரே எலமெண்ட்ஸ் ஆர் 2 இருக்கா? ஓகே, அரே எலமெண்ட்ஸ் ஆர். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஒரே ஒரு அரேவை தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன்.
நான் அரேயில் இருக்கிற எல்லா வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? தென் நம்மளோட சைஸ் மேபி எனிதிங்காக இருக்கலாம். நான் என்னோட சைஸே 3ன்னு கொடுத்தேன்னா என்னோட 4th இண்டெக்ஸில் ஏதாவது இருக்க போதா? இல்லை. அப்போ அது என்ன காட்டும்? எரர் காட்டும். அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் காட்டும். அப்போ நான் இது என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் என்னென்ன எலமெண்ட்டை என்ட்ரு பண்ணணும் அதை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஹவு டு டிஸ்பிளே அப்படின்னு கேட்டோம்னா அரேல எங்கே நீ வேல்யூ வாங்கினியோ அதே இடத்த தான் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போது சேம் இதே இது தான். ஏன்னா 0லேருந்து n-1 வரைக்கும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அரே எலமெண்ட்ஸு. ஸோ 0லேருந்து n. இங்கே நான் வேல்யூ வாங்கியிருக்கிறதுக்கு பதில் என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ system.out.print ஒரே லைனில் கொஞ்சம் கேப் விட்டு பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ணணும்? மார்க்ஸ் ஆஃப் I அதை பிரிண்ட் பண்ணிடு ப்ளஸ் ஒரு கேப், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இடையில ஒரு கேப் விட்டுரு. அவ்வளோதான். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். வெயிட் அ மினிட். ஓகே, என்டர் த அரே சைஸ் அப்படின்னு கேட்குது. இப்போ என்னோட அரே சைஸ் 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? என்டர் த வேல்யூஸ்னு கேட்குது. நான் என்ன பண்ணலாம்? வேல்யூஸை என்டர் பண்ணலாம். இப்போ 23, 34, அடுத்தது 45, அடுத்தது 56, அடுத்தது 67. இப்போ 5 வேல்யூஸை என்ட்ரு பண்ணியிருக்கேன். இன்னும் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணல. இப்போ நான் என்டர் அமுத்தினா என்ன ஆகும்னு பாருங்கள். என்டர் என்ன வந்துருச்சு? அரே எலமெண்ட்ஸார்னு சொல்லி நான் என்னென்ன என்ட்ரு பண்ணணும் அது எனக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்படி தான். இதுக்கு பேர் தான் ரன் டைம் இனிஷியலைசேஷன். ஸோ உங்களுக்கு இந்த 1D அரேவை பற்றி புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் நிறையா சால்வ் பண்ணும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அரேயில் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஒரு மேட்டராகவே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்? 2D அரேவை பற்றி பார்க்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.